ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷா அல்லாஹ் நீங்க கொடுங்க. அவன் 50 மில்லியன் எடுத்தானா அவன் பிராடு. இந்த வாக்குறுதியில இதெல்லாம் வரும். இது எல்லாமே வாக்குறுதி, வியாபாரமே ஒரு வாக்குறுதி. முதலாளிக்கு தொழிலாளி செய்யற வாக்குறுதி. நீங்க உங்க வேலையை நீங்க சொல்ற வேலையை உங்க சொல்றபடி உங்க வேலையை நான் செய்வேன். அப்ப அந்த வேலை செய்யாம ஓபி அடிச்சானா அது என்னது? வாக்குறுதியோடைய மோசடி. சம்பளம் பேசுனதோட கம்மியா கொடுத்தானா என்னது? அது வாக்குறுதி மோசடி. அப்போ மனிதன் எல்லாமே வாக்குறுதிகள் தான் இயங்கிட்டு இருக்கு. அப்ப அந்த வாக்குறுதிகள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து ஆன்மீகம், இந்த யாரெல்லாம் இந்த ஆன்மீகம்ல இருக்காங்களோ, புரியுது, ஆன்மீகவாதியா மாறு ஆன்மீக பற்று இருக்கிறவங்க, கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ துணிஞ்சு பாவம் செய்யறான். என்ன நினைக்கிறான், மத்த பாவம் மத்த நன்மை வந்து டேலி பண்ணிடும்னு நினைக்கிறான். புரியுதா? அதுதான் தப்பு. இன்னைக்கு எடுத்துக்கோ, இன்னைக்கு அரசியல்வாதிகள் சில பேர் இருக்கிறான், அவங்கள கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா மிக பிரம்மாண்டமான பாவங்கள் செய்யறாங்க. பால்ல கலப்படம் பண்றாங்க, ரோட்ல எல்லாத்துலயுமே ஊழல் பண்றாங்க. அதன் மூலமா எல்லா மனிதர்களும் பாதிக்கப்படுறாங்க. ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய காசை எடுத்து சுரண்டி வச்சுக்கிறாங்க. இத்தனையும் பண்றாங்க. என்ன பண்றாங்க அவங்க? டேலி என்ன பண்றாங்க? ஒரு கோயிலுக்கு இல்ல இதுக்கு என்ன பண்றாங்க? கொண்டு போய் தங்கத்துல காணிக்கை செலுத்துறாங்க. கொண்டு போய் அந்த இடத்துல தட்டுல காசு வச்சு அதை வந்து இது பண்ணிக்கிறாங்க, அன்னதானம் பண்றாங்க. பெரிய பெரிய மாதிரியான இந்த வேலையெல்லாம் செஞ்சு அதை டேலி ஆயிரும்னு நினைக்கிறாங்க. அது ஆகாது. அடுத்தது அல்ல சொல்றோம். நன்மைன்னு என்ன லிஸ்ட் அடுத்து சொல்றான். வறுமை மற்றும் துன்பங்களின் போதும் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் நடக்கும் போராட்டத்தின் போதும் பொறுமையுடன் நிலைத்திருப்பவர்களுமே புண்ணியவான்கள் ஆவார்கள். இப்போ நல்லவன்னு ப்ரூஃப் பண்றதுக்கு கடைசி அல்லாஹ் சொல்ற ஆர்டர் என்ன? வறுமை மற்றும் துன்பம். வறுமை வரும்போது என்ன பண்ணும்? சகிச்சுக்கணும். அல்லாஹ்வை திட்டக்கூடாது. பணக்காரன் வரும்போது அல்லாஹ் புகழ்வோம். வீட்டுக்கு வெளியே போர்டு இருக்கும். இந்த ஏரியா முஸ்லீம் மஹல்லா போனீங்கன்னா மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், ஹாஸா மின் ஃபஸ்லி ரப்பி, இது எனது இறைவனின் அருட்கொடை, இது எல்லாமே இருக்கும். புரியுதா? இது ஞாபகத்து வரும்போது நினைவு கூறுவான். கார்ல ஸ்டிக்கர் ஓட்டுவான் மாஷா அல்லாஹ் அப்படின்னு. அதுக்கும் உள்நோக்கம் இருக்குன்னு அவனுக்கு கண்ணு போடக்கூடாதுன்னு அது யூஸ் பண்றாங்க நிறைய பேர். என்னது பார்த்தா ஆஹா அப்படின்ற கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்க திஷ்டி பொம்மை வைக்க முடியாது வெளியே, அவங்க அதை வச்சிடறாங்க. அந்த நாக்கு ஹே அப்படின்ட்டு வச்சுட்டு அவங்க வேற மாதிரி வச்சுக்கிறாங்களா. திஷ்டி பொம்மை வச்சிருக்காங்களா முஸ்லீம் இல்லாதவங்க எல்லாம்? பூச்சாண்டி மாதிரி ஒன்று இருக்கும், நாக்கு இப்படி இருக்கும், கண்ணு இப்படி துட்டிட்டு இருக்கும், எங்கேயாவது படம் மாட்டி வச்சிருப்பாங்க அந்த பில்டிங்ல. சரியா? இவங்க என்ன பண்றான், இவங்க வந்து வேற வழி இல்லை, அதனால அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான ஆயத்துகளையும் சில பேர் என்ன பண்றாங்க இந்த ரீசனுக்காகவும் பயன்படுத்துறாங்க. ஆனா இப்ப இந்த அல்லாஹ் என்ன சொல்றான், வறுமையில வந்து அல்லாஹ்வுக்கு வந்து நன்றி செலுத்தணும். அல்லாஹ் என்ன பிச்சைக்காரன் ஆக்கிட்டாலும் அதை ஒரு கேர் பண்ணக்கூடாது. புரியுது? அதே மாதிரி என்ன துன்பம்னா என்ன? நோய், வலி, உயிர் போறது, வீட்டுல இருக்கிறவங்க செத்து போறது, இதெல்லாம் வரும்போது என்ன, இதெல்லாம் நடக்கும்போது என்ன பண்ணணும்? அழிக்க கூடாது, சகிச்சுக்க கூடாது. அதை போட்டு ரொம்ப பெருசா தாம்தும்னு அழுது துவண்டு அதாய் இதாய் எனக்கு எப்படி இது நடந்துடலாம், வயிற்று வலி, எனக்கு இந்த வயிற்று வலி வரலாமா? எல்லாத்தோட ரசூல்லா அல்லாஹ்வுக்கு எவ்வளவு விருப்பமானவங்க. ரசூல்லா வந்த தலைவலியை பத்தி சஹாபாக்கள்கிட்ட சொல்லும் போது என்ன சொல்றாங்க? 2 மடங்கு தலைவலி எனக்கு, உங்கள 2 பேருக்கு எவ்வளவு தலைவலி வருமோ அந்த தலைவலி எனக்கு வந்திருக்குங்கிறாங்க. வியாழக்கிழமை பிடிச்ச தலைவலி திங்கட்கிழமை வரைக்கும் விடல. நமக்கெல்லாம் தலைவலி வலி போச்சுன்னா நமக்கு அஜரத்துங்கெல்லாம் சொல்றாங்களே, இந்த தாயத்து போடு, அதை போடு, இதை போடு, இருக்கு உலகத்திலேயே பெரிய அஜரத். அல்லாஹ் ஒரு நோய் எப்போ போகணும்னு நினைக்கிறானோ அவ்வளவு வரைக்கும் வரும். அது யாரா இருந்தாலும் அது வலிக்கும். ரசூல்லா வாச்சே அவர் வந்து இப்படி பண்ணா அரிசி இதாயிரும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் குரானையும் ரசூலுடைய வாழ்க்கையும் ஸ்டடி பண்ணணுங்கிறது. இல்லைன்னா எப்பேற்பட்ட தலைவலியா இருந்தாலும் நான் எடுத்து ரெடி பண்ணி தரேன்னு ஒரு அஜரத் முன்னாடி நம்பி போவோமா? இந்த சம்பவம் நமக்கு தெரிஞ்ச ரசூல்லானாலே எடுக்க முடியல, அப்ப அதிகாரம் அல்லாட்டதான் இருக்கு, இந்த அஜரத்திட்ட இல்ல அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும். அது என்னன்னா துன்பங்களின் போதும்
நம்ம என்ன பண்ணணும், சகிச்சுக்கணும். இப்ப கடைசி ஆப்ஷன், கடைசி விஷயம் என்ன சொல்றான்ல, சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் நடக்கும் போராட்டத்தின் போது, சத்தியம் அசத்தியம் இது ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற போராட்டம், இந்த போராட்டத்தின் போது பொறுமையுடன் நிலைத்து இருப்பவர்கள் நன்மையாளர்கள், நல்லவர்கள். அது என்ன சத்தியத்துக்கும் அசத்தியத்திற்குமான போராட்டம்? அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டா நமக்கு என்ன வேலை? அதுல ஏதோ ஒரு பக்கம் நாம இருக்கிறோம். அப்ப அதுல எந்த பக்கம் இருக்கலாம்? சத்தியத்தின் பக்கமா அசத்தியத்தின் பக்கமா? சத்தியத்தின் பக்கம். அப்ப சத்தியத்துல இருந்தா நம்ம அசத்தியத்தோட மோத வேண்டிய வரும். புரியுதா? எப்ப மோதல் வரும்? நீ பள்ளியாசல தொழுதுட்டே இருக்க மோதல் வரலையா? நீ ரம்ஜான்ல நோன்பு காஞ்சி காசு எங்க மோதல் வரலையா? இன்னும் சொல்ல போனா கஞ்சிக்கு ஸ்பான்சர் எல்லாம் பண்ணாங்களே, எங்க மோதல் வந்துச்சு? ஏன்னா நம்ம இஸ்லாத்துக்கு மோதலே வராது. ஏன்னா நம்ம இஸ்லாம் வேற, ரசூல்லா கொண்டு வந்த இஸ்லாம் வேற. நம்ம அதாவது ரசூல்லா கொண்டு வந்த இஸ்லாத்துல வந்து என்ன சொன்னல, இந்த உலகத்துல எல்லாமே அல்லாஹ்வுடைய சொல்படி நடக்கணும். இந்த உலகத்தை தங்களுடைய சொல்படி நடத்திட்டு இருக்கிற அந்த கூட்டம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த விஷயம் ஒத்துக்குமா? அவங்க அதை விரும்புவாங்களா? அபூஜைல் என்ன நினைக்கிறான்? அவங்க இஷ்டப்படி தான் மக்கால நடக்கணுங்கிறான். ரசூல்லா என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய விருப்பப்படி மக்கால நடக்கணும்ன்றாங்க. இப்ப இது சொன்னாலும் அபூஜைல் என்ன பண்ணுவான்? விட மாட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சிருவான்? அவன் அடிக்க ஆரம்பிச்சிருவான். நாம அடிக்க வேண்டியது இல்லை. சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மோதல் மக்காலே ஸ்டார்ட் ஆயிரும். ரோட்ல பிடிச்சி பிலால் அடிக்க ஆரம்பிச்சிருவான். அவரு சும்மா தான் போவாரு, கூப்பிட்டு வச்சு அடிப்பான். இவங்க பாட்டுக்கு தொழுதுட்டு இருப்பாங்க. மலையில் தொழுதுட்டு இருந்தாங்களா, இப்னு மசூத் எல்லாம் கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சாங்களா, யாரு? அபு சுஃபியான் இவங்க எல்லாம் இதுதான் பண்ணுவாங்க. புரியுதா? அப்ப இந்த வேலை வரும்போது என்ன பண்ணணும்? இந்த இஸ்லாத்தினால இதெல்லாம் நமக்கு தொந்தரவு, இந்த இஸ்லாமும் வேண்டாம் களிமா வேண்டாம் விட்டுட்டு போயிடணும். நாளையில இருந்து இந்த நல்ல காரியமே செய்ய மாட்டேன், இது எங்களுக்கு தேவையில்லை. இதுக்காக எங்களுக்கு வந்து இப்ப இன்னைக்கு ஸ்டைல் என்ன? இன்னைக்கு வந்து பிலால் ரலியல்லாஹு மாதிரி எல்லாம் வந்து ரோட்ல போட்டுலாம் யாரும் அடிக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஸ்டைல் என்ன தெரியுமா? உனக்கு தீவிரவாதி முத்திரை கொடுப்பாங்க. உனக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஜெயில போடுவாங்க. உனக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துவாங்க. நீ ஒரு மஸ்ஜிதுல வேலை செஞ்சேன்னா உன் மஸ்ஜிதுல இருந்து வெளியே தள்ளுவாங்க. இல்லைன்னா நீ வேலை செய்யற இடத்துல உன்கிட்ட போய் பேசுவாங்க. அவர் மாறிங்க, என்ன அவங்களாம் வேலை வச்சிருக்கீங்க, 4 மணி உங்களை வேலை வச்சிருந்தாலும் அவங்களுக்கு தான் பிரச்சனை வரும்பாங்க. நம்மளை எங்கேயுமே சேர விட மாட்டாங்க. புரியுதா? அது மாதிரி இது மாதிரியான விஷயங்களை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நொந்து போயிடக்கூடாது. நம்ம என்ன நினைக்கணும்? அல்லாஹ்வை ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல ஈமான்ல இருக்கணும். தொடர்ச்சி அதே நம்மளுடைய அந்த கொள்கையில நம்ம என்ன இருக்கணும்? உறுதியா நிக்கணும். அதுதான் அல்லாஹ் சொல்றான். அப்படி இருக்கிறவங்க தான் புண்ணியவான்கள். அப்ப இதுல வர்ற சிரமங்கள் தாங்கணும். எந்த அளவுக்கு உயிரே போனாலும் சிரமத்தை தாங்கணும். இவர்களே உண்மையாளர்கள், மேலும் இவர்களே இறையச்சமுடையவர்கள். இவங்க தான் தக்குவாதாரி. வேற வந்து மத்தவங்க எல்லாம் யாரு? வேஷதாரிகள். அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க ஜிப்பா பெருசா இருக்கும், தாடி இவ்வளவு பெருசா இருக்கும், அப்படியே சுருமா இருக்கும், தலப்பாக இருக்கும். அப்படியே அவர் வந்தார்னா நடந்தார்னா அடாடாடாடாடா மலைக்கு இறங்கி வந்த மாதிரி இருக்கும். எல்லா வேஷமா இருக்கு. இன்னைக்கு அது வியாபாரமா நடக்குது பெரிய லெவல்ல. இவங்க தான் தக்குவாதாரிகள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இப்ப நன்மையோட லிஸ்ட் பாத்துட்டோமா ஃபுல்லாவே? இதுதான். இப்ப நீ நல்லவன்னா இப்படி இருக்கணும். முதல் விஷயம், ஊருக்கு காட்டுறதுக்கு செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்காக செய்யணும். ஈமான்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கரெக்டா இருக்கணும். வேதம், கிதாபு, ரசூல், மலக்கு. அப்ப கிதாபுல என்ன இருக்குன்னு முதல்ல பார்க்கணும்ல. கிதாபே பார்க்காம நம்ம கிதாப் படியே தான் இருக்கும் அப்படின்னு என்ன நினைச்சுக்கோ? கிதாபு முதல்ல பார்க்கணும். அதே மாதிரி மனிதர்கள் கூட இரக்கமா நடந்துக்கணும். மனிதர்கள் கூட இரக்கமா இருக்கணும். நீ இரக்க குணம் இல்லை அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதாவது ரசூலா சில ஹதீஸ் இருக்கும், ஒரே வார்த்தை ரசூலா சொல்லுவாங்க, அதுல இஸ்லாத்தோட டோட்டல் பேக்கேஜும் அடக்கிது. ரசூலா சொல்லுவாங்க, பூமியில இருக்கிறவங்களுக்கு நீங்க இறக்கம் காட்டலன்னா வானத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு இறக்கம் காட்ட மாட்டான். கீழே இருக்கிறவங்க நீ மதிக்கலன்னா மேல இருக்கிறவங்க ஒண்ணு மதிக்க மாட்டான். உன்னை லிஸ்ட்ல வச்சு அல்லாஹ்வுடைய பார்வையில நம்மள ஒரு லிஸ்ட்ல வச்சிருக்க மாட்டான். கொடுமையா நம்ம என்ன பண்ணிக்கூடாது? மனிதர்கள்ட்ட நடந்துக்க கூடாது. அப்ப முதல்ல நம்மகிட்ட இறக்க குணம் இருக்கா பார்க்கணும். இறக்க குணம் இல்லை அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஒருத்தருடைய கஷ்டத்தை பார்த்து நம்ம கண்ணில் தண்ணி வரல அப்படின்னா நல்லா தெரியும், நம்மளே முடிவு பண்ணிக்கலாம் நம்ம நரகவாசி. ஒருத்தர் கேட்கிறாரு, நம்மகிட்ட கொடுக்க முடியலன்னா நம்ம ஃபீலாவது பண்ணணும். நம்ம ஃபீல் பண்றதை அவர் ஃபீல் பண்ணணும். நம்மகிட்ட கேட்க வந்தார்ல, அவரு நமக்கு சமாதானம் சொல்ற அளவுக்கு நாம நடந்துக்கணும். விடுங்க, உங்ககிட்ட இருந்தா நீங்க கொடுப்பீங்க, உங்க நிலைமை எனக்கும் தெரியும், விடுங்க, உங்களால வேற ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு போயிடணும். அந்த அளவுக்கு பேசணும். நம்ம வந்து என்ன பண்றது? திமிரா பேசக்கூடாது. எதுக்கு உனக்கு 500 ரூபாய் காசு? ஏன் இந்த அரிசி தான் வாங்கி சாப்பிடணுமா? வேற அரிசியில சாப்பிட மாட்டியா? நேற்று வரைக்கும் அந்த அரிசி சாப்பிட்டுருப்பாங்க அவங்க. இன்னைக்கு வந்துட்டு என்ன ரேஷன்ல தான் அரிசி கொடுக்குறாங்க. என்ன இப்போ குழந்தைல குட்டியில பட்னியா இருக்குங்கிற? என்ன பட்னியா இருக்கு? ரேஷன்ல அரிசி கொடுக்குறாங்க. திமிரான பேச்சு. இப்படிலாம் அந்த இறக்கம் இல்லாம அப்படி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி தொழுகை, ஜகாத்துங்கிறது கம்பல்சரி கொடுக்குறது. இதெல்லாம் அல்லாஹ்வுக்காக நம்ம கொடுக்கும்போது மீதெல்லாம் நமக்கு ஓப்பன் ஆயிரும். அதே மாதிரி வாக்குறுதிகள் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அடுத்தது என்ன? நன்மை தீமைக்கான இந்த போராட்டம். அதே மாதிரி நமக்கு ஏற்படுற அந்த சிரமங்கள், வறுமை, நோய், இது மாதிரியான இழப்புகள், இது எல்லாத்திலுமே தைரியமா இருக்கணும். உண்மை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இதுதான் நன்மைக்கான ஒரு டோட்டல் பேக்கேஜ். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, கொலை வழக்குகளில் பழி வாங்குதல் உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது. கொலை செய்தவன் சுதந்திர மனிதன் என்றால் அந்த சுதந்திரமான மனிதனிடமும், கொலை செய்தவன் அடிமை என்றால் அந்த அடிமையிடமும், கொலை செய்தவள் ஒரு பெண் என்றால் அந்த பெண்ணிடமுமே பழி வாங்கப்பட வேண்டும். இப்ப அல்லாஹ் அடுத்த விஷயம் முஸ்லிம்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். இதெல்லாம் பனி இஸ்ராயேலுக்கு முன்னாடியே தெரியும். ஆனா இவங்க ஃபீல்டுக்கு புதுசு. யாரு? சஹாபாக்கள். அதனால இவங்களுக்கு என்ன பண்றான்? ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாம் இவங்க ஒரு வாட்டி ஃபுல்லா கிளாஸ் எடுக்கிறான். இது எடுத்த ஏன்னா அந்த பழைய வேதங்கள்லாம் கரெக்ட் ஆயிடுச்சு.
அதனால சிலது கழிக்கணும், சிலதை தூக்கணும். எதுக்கு தூக்கி ஓரம் போட ஃப்ரெஷ்ஷாக ஒன்று இறக்கிடுவோம், வேலை முடிஞ்சு. அதே மாதிரி அந்த மொழி, அரபி மொழி ரசூல்லா, இவங்களும் அரபுகள். ஸோ அதனால அரபில ஒரு வாட்டி எல்லாத்தையுமே எல்லாம் ரிப்பீட் பண்றோம். அப்ப அதுல ஒரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, கொலைக்கு கொலை, கொலை வழக்குகளில் பழி வாங்குதல் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. அப்ப இதுல இந்த முன்னாடி அவங்க என்ன வச்சிருந்தாங்க, கொலைக்கு பழி வாங்குறது சிஸ்டமே வேற. கொலைக்கு பழி வாங்குவாங்க எப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு சின்ன குளத்தை சேர்ந்தவன் பெரிய குளத்தை கொலை பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, அவங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க, 1க்கு 3 மடங்கு இழப்பீடு வாங்குவாங்க. ஒரு ஆள் கொலை பண்ணிட்டா 10 ஒட்டகம்னா 30 ஒட்டகம் வாங்குவாங்க இவங்க கிட்ட, சின்ன குளத்துக்கிட்ட. ஏன்னா பெரிய ஆளை நீங்க கொண்டு இருக்கீங்க, எங்க குளம் வந்து பெருசுங்க. அப்ப பெரிய குளம் மதிப்பு எப்படி போடுவாங்கன்னா, யாரு பணக்கார குளம், எந்த குளத்துல வால்யூம் ஜாஸ்தி, இதெல்லாம் வச்சு கணக்கு போட்டு வாங்குவாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி கொலை ஆயிருமா? அதே பெரிய ஆள் வந்து சின்ன ஆளை கொலை பண்ணிட்டானா, உங்க ஒருத்தர் என்ன தெரியுங்களா, 10 ஒட்டகம் தரணும்ல, அதுல 3 தான் கொடுப்போம் உங்களுக்கு. ஏன்னா நீங்க சின்னதுங்க, சின்ன ஆளுங்க. எப்ப ஆளுக்கு தகுந்த மாதிரி கேளுப்பா. பஞ்சாயத்துல கேஸ் வரும், அந்த என்ன பண்ணுவான், யாருப்பா கொன்னது, யாருப்பா கொன்னது இவருங்க, நீ என்ன ஆளுப்பா, நீ என்ன சாதிப்பா, நான் குறைசியில நான் இவங்க, ரைட்டுங்க, நீ என்னப்பா, இவர் கொண்டுட்டாரா, ரைட்டு. அதே மாதிரி தான் இன்னைக்கு நார்த் இந்தியாவில் என்ன இருக்கு, மேல் ஜாதிக்கார பையன் கீழ் ஜாதிக்கார பொண்ணை கற்பழிச்சானா அவனுக்கு தண்டனையே கிடையாது. இது அவங்களுடைய உரிமை அப்படின்னு நினைக்கிறாங்க. இது மாதிரி அநியாயம் நிறைய இடத்துல நடக்குது, இன்னைக்கும் நடக்குது. அதே மாதிரி இன்னைக்கு எடுத்துக்கோ, ஒரு ஆளை கொலை பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, அந்த நாட்டு மேல போரே எடுத்துறான். யாரு, இங்க வெள்ளக்காரன். இவங்களுடைய லட்சணம் என்ன, இன்னைக்கும் அதுதான். அவனை கொலை பண்ணிட்டானா நேரம் அவங்க நாட்டுக்குள்ள போய் ஆளை கேட்டு வரதெல்லாம் இல்ல, படையை எடுத்துட்டு போய் அந்த நாட்டையே காலி பண்ணிடுவோம் ஒரு ஆளை கொலை பண்ணினா. புரியுதா? அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து என்ன இருக்கு, கொலைக்கு பழி வாங்குதல் வரம்பு மீறி அப்படியே போயிட்டு இருக்கு. அப்ப இதுல எல்லாம் என்ன சொல்றான், அப்படி இருக்கக்கூடாது, கரெக்டா இருக்கணும், நியாயமா இருக்கணும். யார் கொலை பண்ணணும் அவனை கொலை பண்ணணும். கொலை பண்ணவன் அடிமைன்னா அந்த அடிமையை தூக்கு, கொலை பண்ணவன் சுதந்திரமானவன் அவனை கூப்பிடு, கொலை பண்ணது ஒரு பொண்ணு அப்படின்னா அந்த பொண்ணை தூக்கு, யாரு கொண்டாலும் அவனை கொலை இது பண்ணு அப்படின்னு சொல்றான். கொலை செய்தவனுக்கு அவனுடைய சகோதரனால் சலுகை அளிக்கப்பட்டால் பிறகு நியாயமான முறையில் நிர்ணயிக்கப்படும் உயிரிட்டு தொகையை நேர்மையான முறையில் அவன் வழங்க விட வேண்டும். இது உங்கள் இறைவனிடமிருந்து வழங்கப்பட்ட சலுகையும் கருணையாகும். அப்ப இதெல்லாம் என்ன சொல்றான், கொலை செய்யப்பட்டவன் ஒரு கண்டிஷன், ஒரு இதுல என்ன பண்ணலாம், மன்னிச்சும் விடலாம். அதுல வந்து இப்படி ஒரு சலுகை வந்து எல்லாம் கொடுத்திருக்கான். அப்ப அதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, நியாயமான முறையில் நிர்ணயிக்கப்படும் உயிரிட்டு தொகை. சின்ன ஜாதியா இருந்தாலும் பெரிய ஜாதியா இருந்தாலும் 10 ஒட்டகம்னா 10 ஒட்டகம் தான். இவன் அவனை கொலை பண்ணாலும் அவன் 10 ஒட்டகம் கொடுக்கணும், இவனும் அவன் 10. அந்த 10 ஒட்டகம்ங்கிறது எப்போ, பொண்ணுட்டு வந்து 10 ஒட்டகம் வாங்கிட்டு போனல, அந்த ஃபேமிலியில இருக்கிறவன் சொல்லணும். ஒரு ஃபேமிலியில இருக்கிறவன் இன்னொரு ஃபேமிலி கொண்டுட்டான்னு வச்சுக்கோ, யாரு செத்து போனானோ அவனுடைய வாரிசுகள் வந்து சொல்லணும், அவனுடைய வைஃபும் அவனுடைய குழந்தைகளும் என்ன சொல்லணும், எங்களுக்கு வந்து பழி வாங்குதல் வேண்டாம், பதிலுக்கு பழி வாங்குதல் வேண்டாம், எங்களுக்கு வந்து அமௌண்ட் வாங்கி கொடுத்துருங்க. அது சிச்சுவேஷன் டிபெண்ட் பண்ணி. ஏன்னா அதுல நிறைய இதுல நெளிவு சுழிவு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருத்தன் ரோட்ல போனான், இவன் 1ஆம் நம்பர் பொறுக்கி, இவன் வீட்லயே ஒழுங்கா சோறுலாம் வாங்கி கொடுக்க மாட்டான், இவன் ஒரு குடிகாரன்னு வச்சுக்கோ, ஆளே குடிகாரன் தான். இவன் போயிட்டு இருக்கான் ரோட்ல, இன்னொருத்தங்கிட்ட வம்பு சண்டைக்கு போறான். அவன் என்ன பண்ண, பலாருன்னு விட்டான், உளுந்தவன் கொண்டு போய் கல்லில் அடிச்சான், உயிர் போயிருச்சு. இப்ப என்ன மர்டர் தான். இப்ப யார் மேல தப்பு, செத்து போன மேல தப்பு. இவன் தான் ஸ்டார்ட் பண்ணா பிரச்சனை இப்படி ஆயிருச்சு. அப்போ இவன் என்ன பண்ணுவான், அவனை கொல்லணும்லாம் அடிக்கலைங்க, இவன் அடிச்சாங்க இப்படி ஆயிருச்சுங்க அப்படிங்க எப்படிமா. அப்போ இந்த ஃபேமிலி, அந்த செத்து போனவனுடைய ஃபேமிலி இருக்கும்ல, அவன் அதை பார்த்தா அவனுக்கு புரியும்ல, அவர் வேணும்லாம் அடிக்கல, இப்படி அவர் எங்க வீட்டுக்காரர் தான் வாய் விட்டுருக்கிறாரு, கடைசியா இப்படி ஆயிருச்சு. அப்ப அவன் என்னங்கிறான், என் குழந்தை குட்டி எல்லாம் அநியாயமா போயிருமா, அவன் தலையை கொடுத்துட்டா இந்த ஃபேமிலி ஆனதா இருமுல, என் குழந்தை குட்டி எல்லாம் அநியாயமா இருமா, நான் வேணும்னு கொலை பண்ணலாமா அப்படிமா. அப்ப கடைசியா என்ன பண்ணலாம், சரி ஒரு டீல் பேசிக்கலாம், என்ன என் வீட்டுக்காரர் இருந்தா மாசத்துக்கு இவ்வளவு சம்பாதிச்சு கொடுப்பாரு, அந்த மாசத்துக்கு இவ்வளவு அமௌண்ட் நீங்க கொடுத்துரு, நான் உங்களுக்கு உயிர் வாழ்ந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு நான் ஜட்ஜ் கிட்ட சொல்லிடுறேன். இதுதான் தீர்ப்பு. தீர்ப்பு யார் சொல்லுவா, அந்த ஃபேமிலி சொல்லும். ஆனா ப்ரூஃப் மட்டும் கவர்மெண்ட் பண்ணும். இவன் தான் கொலை பண்ணாங்கிறது கவர்மெண்ட் ப்ரூஃப் பண்ணும். அவன் இல்லைன்னு கூட சொல்லுவாங்க, நான் கொலை பண்ணலன்னு சொல்லுவாங்க. எடுத்தவனா அதான் சொல்லுவான். எடுத்தவன என்ன பண்ணுவான், அந்த இடத்த விட்டு நவரதான் பார்ப்பான், யாராவது பார்த்தாங்களா இல்லையாம்பா. கையும் குளமா 4 சாட்சி இருக்கு, பார்த்துட்டாங்க, பப்ளிக்கா நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவான், அதுக்கு அடுத்தது ரீசன் சொல்லுவான். அந்த ரீசன் உண்மையா போய் இந்த ஃபேமிலி முடிவு பண்ணும். ஏன்னா அந்த ஃபேமிலிக்கு தான் ரொம்ப இது இருக்கும், நாலேஜ் இருக்கும். கொலை பண்ணது இவனை மன்னிக்கலாமா வேணாம்னு முடிவு எடுக்கிற அந்த டிசிஷன் யார்ட்டு இருக்கும், இந்த ஃபேமிலிட்ட தான் இருக்கும். அப்ப அதுல நான் சொல்றேன், அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா மன்னிச்சும் விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பிக்சடா இருக்கணும். அப்ப அதுல இஸ்லாத்துல அது பிக்சட் இருக்கு, இத்தனை ஒட்டகம் அப்படின்ட்டு 100 என்னவோ வருது. அப்ப அது இன்னைக்கு வந்து கம்பேர் பண்ணும்போது ஒட்டகம் தரக்கூடாது, அதோட அமௌண்ட் கட்ட இது பண்ணும். அதுவும் வந்து எவ்வளவு தர முடியும், எவ்வளவு இது பண்ண முடியும், அதெல்லாம் நிறைய அதுக்குள்ள விஷயம் இருக்கு. அப்புறம் அவனால முடியலன்னா கவர்மெண்ட் கொடுக்கலாம், கவர்மெண்ட் அவன் பிச்சை கேட்கலாம், ஏங்க இந்த மாதிரி இந்த ஃபேமிலிக்கு தேவைப்படுது கொடுங்க அப்படின்னா. சில சமயம் கொடுக்குது இல்ல, போலீஸ்காரன் கொண்டுட்டு அரசாங்கமா 2 கோடி ரூபாய் கொடுக்குது, 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் இப்படிலாம் கொடுக்குது. இப்ப இதெல்லாம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்றான். இதன் பின்னரும் எவராது வரம்பு மீறினால் அவருக்கு துன்புறுத்தும் தண்டனை உண்டு. இதுல என்ன சொல்றான், இந்த மாதிரி நஷ்டஈடு தொகை பிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் யாராவது வரம்பு மீறினா துன்புறுத்தும் வேதனை உண்டுங்கிறான். இது என்ன வரம்பு மீறது, இவ்வளவு டீல் பேசியாச்சு, வாங்கியாச்சு, வாங்கினதுக்கு அப்புறமா அவனை போட்டு தள்ளுறதுக்கு துரத்துறது. வாங்கிட்டோம் பெரியமா, இப்ப ஊர்ல இருக்கிற பெரியவங்களாம் சொல்லுவாங்க, ஏப்பா பெரிய மனசு பண்ணி விட்டுற வேண்டியதானே பார்க்கணும், விட்டுறேங்க அப்படிமா, விட்டுறேன் அவன் அப்படின்ற. அப்புறம் என்ன பண்ற, ஆள் செட் பண்றது, வேற ஆள் செட் பண்ணி அவனையும் அதே மாதிரி போடணும்.
அப்படிமா. அதுக்கு நீ இங்கே பப்ளிக்கா வாங்கிட்டு போயிரு, அது போய் காசும் வாங்கிட்டு. இவனுக்கு என்ன, அவனுக்கு ரெண்டுமே வைக்கணும், 2 கோடி காசும் வாங்கிடுவான். இப்ப எதாச்சும் இல்ல, உயிரும் எடுத்தாச்சு பணமும் எடுத்தாச்சு, இப்படி போயிடாத அப்படின்னு நல்லா மிரட்டான். அடுத்து என்ன சொல்றான், இவங்களுக்கு என்ன கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 6 மாசத்துல கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறது. முடிஞ்சா பிடிச்சி கிடைச்சா தானே. இப்ப என்ன பண்ணுவான், வேற நாட்டுக்கு போயிட்டான், எங்க இருக்கானே தெரியாது. இப்ப என்ன பண்ணுவேன், இல்லையா சவுதி போயிட்டு சம்பாதிச்சு வந்து கொடுக்குறாங்க, அப்ப அங்க போயிட்டு அங்கேயே செட்டில். இப்ப என்ன பண்ணுவேன், துபாய்க்கே போயிட்டாரு, இல்ல துபாயில இருந்து இங்க ஓடிட்டாரு, ஊர்ல வந்தா பிரச்சனை, கேஸ் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், தூக்கி போட்டாச்சு, இப்ப மறுபடியும் பண்ண முடியாது. பல்லாங்க ரெண்டுமே தப்புங்க. நீ வாங்கிட்டு இப்படியும் பண்ணக்கூடாது, நீ அப்படியும் பண்ணக்கூடாது. அதனால வரம்பு யாருமே மீறாதீங்க. நான் ஒரு சட்டம் போடுறேன்னா அதை வச்சு காமெடி பண்ணாதீங்க, அதை வந்து இழிச்சாயத்தனமா பயன்படுத்திடாதீங்க, அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற நல்லறி உடையோட. கொலைக்கு பழி வாங்குதல் எனும் இவ்விதிமுறையில் உங்களுக்கு வாழ்வு இருக்குது. இதனை இறை சட்டங்களை மீறுவதிலிருந்து நீங்கள் விலங்கி இருக்க கூடும். இதுல இன்னொரு பிரச்சனையும் வந்து அல்லாஹ் சொல்றான். இதுல என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த ஜாஹிலியத் இருக்குல்ல, அறியாமை காலம், அதுல என்ன இருந்துச்சு, ஓவரா பழி வாங்குறது அல்லது பழி வாங்குவதில் ஏற்றத்தாழ்வு, அந்த அந்த இது இருந்துச்சு. அது ஒரு வகையான அறியாமை. இன்னொரு அறியாமை என்ன, பழியே வாங்கக்கூடாது. என்ன என் மனுஷங்க, என்ன அவன் சாரான், அவன் ஃபேமிலி, அதனால அவன் ஃபேமிலி கஷ்டப்படுதா இல்லையா? நீங்க பாட்டுக்கு இவன் தான் கொலை பண்ணான்னு உயிர் எடுத்துட்டீங்க, அவ பொண்டாட்டி கஷ்டப்படுது, அவன் குழந்தை கஷ்டப்படுதான்னு கேட்டா ஆமா படுது, இப்ப என்ன பண்றது? அப்ப அதை நியாயப்படுத்தி என்ன சொல்றான், கொலையே பண்ணக்கூடாது, அதாவது செத்தவனுக்கு மரண தண்டனையே தரக்கூடாது. இன்னைக்கு உலகத்துல பாப்புலரா இருக்கக்கூடிய கருத்து என்ன, நாத்திகர்கள் மத்தியில, மரண தண்டனை இன்னைக்கு வச்சிருக்கீங்க, அதை எடுத்துருங்க, மரண தண்டனை இருக்கக்கூடாதுங்க. கேட்டா என்ன சொல்றான், அந்த மனிதர் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா யாருக்காவது தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா, இப்ப சமீபத்துல ஒருத்தர் கொடுத்தாங்க, கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர்ல ஒரு பேஜுக்கு ஃபுல்லாவே அந்த கைதி செத்தான்ல அவனை பத்தி நியூஸ். என்ன நியூஸ், அவர் காலையில எந்திரிச்சாரு, கடைசி அவங்க அம்மா வந்தாங்க, அந்த நியூஸ் போறான், 7 மணிக்கு சாயந்தரம் வந்தாங்க, அவங்க அம்மா வந்தாங்க, பார்த்து பேசினாங்க, அப்புறம் கடைசியாக பார்த்த அந்த பார்வை இருக்கிறது அப்படின்னு போட, அதெல்லாம் படிக்க நமக்கே அழுக வந்துடும். அப்புறம் அடுத்து அவருக்கு அப்புறம் ஜட்ஜு வந்தாரு, என்ன வேணும்னு கேட்டாரு. அவர் வந்து வெண்டைக்காய் குழம்பு ரொம்ப சாப்பிடுவாருன்னாரு. அப்ப அந்த கடைசி அந்த வெண்டைக்காய் குழம்பு சாப்பிட்டாரு, அதை எடுத்து வாயில வைக்கும்போது கண்கள் கலங்கிச்சு. அப்புறம் காலையில் எந்திரிச்சாரு, குளிச்சு இது பண்ணாரு, பிரேயர் பண்ணாரு, அவர் வந்து சாமி கும்பிட்டு இது பண்ணாரு. அப்புறம் ஏதாவது ஆசை இருக்கான்னு கேட்டாங்க, அதுக்கு வந்து அவர் சொன்னாரு, இந்த உலகத்தை வந்து அமைதி பூங்காவா மாத்தணும், ஏதோ ஒண்ணு டயலாக், அதெல்லாம் போட்டு பேசி அப்படியே பிசிஞ்சு அது பண்ணி துடிக்க செத்தார் அப்படின்னு போட்டவொடனே கீழே வரலாம். ஆமா, இனிமே இந்த மரண தண்டனை இருக்கக்கூடாது, இதை ஒழிக்கணும். இப்போ இது மாதிரி வழி கதை சொல்றல, மரண தண்டனை ஒழிக்கிறது அந்த கொலை பண்ணவன் மேல இறக்கம் காட்டுற ஒரு அம்சம் குர்ஆன் சொல்லுது. ஏன்னா அந்த கொலை எப்படி நடந்துச்சு, இந்த கொலையுடைய ரீசன் என்ன, வாட் இஸ் த ரீசன் ஆஃப் மர்டர், மிஸ்டேக்கா, கை கலப்பு சண்டையா, இல்ல பிளான் பண்ணி கொண்டானா, இல்ல ஜென்ம பகை வச்சு கொண்டானா, அதெல்லாம் கணக்குல வச்சு அந்த கொலை எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு, அது எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்திச்சு அப்படிங்கறத ஜட்ஜ் பண்ணி எடுக்கணும். மொத்தமா மன்னிக்கணும்னு சொல்லியும் குர்ஆன் சொல்லல, பழி வாங்கி ஆகணும்னு குர்ஆன் சொல்லல. 2 ஆப்ஷனுமே கொடுத்துருச்சு. மர்டர் பண்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கு, அது ஃபேமிலி முடிவு பண்ணும். மன்னிச்சு விடுற ஆப்ஷனும் இருக்கு, அதுவும் ஃபேமிலி முடிவு பண்ணும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், ஆனா இந்த ஆப்ஷன் நீங்க லைவ்ல வச்சிருக்கணும். இது இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வாழ்வல்ல சொல்றான். இப்போ இந்த நம்ம சுதந்திரமா நடந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னால என்ன அர்த்தம், எதனால அவனை வந்து இந்த தண்டனை இருக்கிறதுனாலதான் அவங்க வந்து நம்மளை விட்டு வச்சிருக்காங்க. இன்னைக்கு இல்லைன்னா சண்டை நடந்தாலும் என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நீங்க மர்டர் தான் நடக்கும். அதனால வந்து என்ன, அதனால நீ முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன புரிஞ்சுக்கணும்னா, இவங்க யாருடைய உயிருக்கு மதிப்பு கொடுக்கணுங்கிறாங்க, இன்னொருத்தன் உயிருக்கு மதிப்பு கொடுக்காம உயிர் எடுத்த அவனுக்கு தான் மதிப்பு கொடுக்கணுங்கிறாங்க. உயிரோட மதிப்பு அவனுக்கு பாடம் நடத்தணும். யாருக்கு, கொண்டு போட்டு வந்தானே உட்காந்துட்டு இருக்கிறான். அப்ப அந்த கிளாஸ் நீங்க அவனுக்கு எடுங்க. எவ்வளவு கோபம் வந்தாலும் எவன் உயிரை எடுக்க மாட்டேன்னு அவனு சொல்லுங்க. அது மத்த மனித குலத்துக்கு மெசேஜ் சொல்லுங்க. எவனும் எவன் உயிரை எடுக்க எடுத்தா இது நடக்கும், அந்த சோகமான நிகழ்வு நடக்கும். நாளைக்கு உன் பொண்டாட்டி பிள்ளைய ரோட்ல, இன்னொருத்தன் பொண்டாட்டி பிள்ளை நீ ரோட்ல நிறுத்தணும் இல்ல, அதுக்கு உன் பொண்டாட்டி பிள்ளைய ரோட்ல நிக்கணும், அவ்வளவுதான், வேற வழி இல்ல. அந்த குழந்தைகள் அப்பாவிகள் தான், பெண்கள் அப்பாவி தான், வேற இல்ல. நீ இப்படி உலகம் நீ அமைதியா இருக்கணும் அப்படின்னா சில கடினமான ஸ்டெப்ஸ் எடுத்துதான் ஆகணும். அது அல்ல சொல்றான், இதுதான் சொல்றான். இப்ப அறிவுடைய சொல்றான், அறிவு மண்டையில மசாலா இருந்தா இதை ஃபாலோ பண்ணிடுறாங்க. இப்ப இன்னைக்கு என்ன போச்சு, நிறைய பேருக்கு நீ மண்டையில மசாலா இல்ல. நம்ம ஆட்களுக்கு நிறைய நாடுகள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, மரண தண்டனையை தூக்கிட்டு என்னங்கிறாங்க, இங்க 2 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கு, இங்க குழந்தை கொல்லப்பட்டிருக்கு, இவ்வளவு குற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் எங்க இருந்து நடக்கும், அல்லாஹ் சொல்ற வழிகாட்டுதல் தூக்கி வச்சுட்டாங்கன்னா இப்படிதான் நடக்கும். அடுத்து அல்லாஹ் சொல்றான், உங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது, உங்களில் ஒருவருக்கு மரணம் நெருங்கும் போது அவர் ஏதேனும் செல்வத்தை விட்டு செல்வாரானால் தம் பெற்றோருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் முறைப்படி அவர் வசியத்து செய்தல் வேண்டும். இறையச்சமுடையோர் மீது இது கடமையாகும். யாரேனும் இந்த வசியத்தை கேட்டு பின்னர் அதை மாற்றிவிட்டால் அதன் பாவம் அவ்வாறு மாற்றியவர்களைத்தான் சாரும். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுபவனாகவும் அறிவோனாகவும் இருக்கிறான். இதுல அல்லாஹ் என்ன சொல்றான், அடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்டா அல்லாஹ் கிளியர் பண்ணிட்டு வரான். புரியுதா, இது ஏன் டாபிக் மாறி மாறி போகுது அப்படின்னா, உம்மத்துக்கு அல்லாஹ் ட்ரைனிங் கொடுக்குறான். புரியுதா, ஒரு மளிகை கடை லிஸ்ட், நீ போற மளிகை கடை லிஸ்ட் போனீங்கன்னா அதுல உனக்கு என்னென்ன மளிகை தேவையோ அதெல்லாம் லிஸ்ட்ல இருக்கும். ஒன்னேதான் எழுதிட்டு இருப்பான்,
தக்காளி 2 கிலோ, தக்காளி 2 கிலோ, தக்காளி 2 கிலோ, தக்காளி இப்படியே எழுதி கொடுப்பான். அந்த லிஸ்ட்ல எல்லாமே இருக்கும். அது மாதிரி மனிதர்கள் வாழ்வதற்கு இது எல்லாமே தேவைங்கும் போது ஒவ்வொன்றா விளக்கிட்டு வரான். கொலை நடந்துச்சுன்னா இப்படி நடந்துக்குங்க, யாராவது அப்படியே செத்தாங்கன்னா, நார்மல் டெத் வந்துச்சுன்னா சொத்து இருக்குல்ல, அது கேள்வி வரும்ல, சொத்து என்ன பண்றது, செத்துட்டாரு ஒருத்தர், ஒண்ணுமில்ல வயசாச்சு செத்துட்டாரு, அவருக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, என்ன நடக்கும், அவன் அறுவாள் எடுத்துக்குவோம், இது என்னது, இந்த வீடு என்னது, இந்த தோட்டம் என்னது, அப்படி அடிச்சு கூடாது இல்ல. அல்லாவுடைய கவலை என்ன, மனுஷன் எதுலையுமே அடிச்சு கூடாது, நிம்மதியா இருக்கணும். அதுக்கு எல்லாம் என்ன பண்றான், அல்லாவே இன்டர்ஃபியர் கொடுக்குறான். இப்ப இது ஆரம்பத்துல, இது மக்காவிலே ஆரம்பத்திலே இருந்த இது சட்டம். இப்ப இன்னும் மதீனா இன்னும் என்னது, கவர்மெண்ட் இன்னும் ஃபார்ம் பண்ணி இன்னும் ஃபைன் டியூன் எல்லாம் பண்ணல. சொத்துரிமை பத்தி இன்னும் 4வது அத்தியாயத்துல எல்லாம் டீடைலா சொல்லுவான். எந்தெந்த வாரிசுக்கு எவ்வளவு, ஆணுக்கு எவ்வளவு, பெண்ணுக்கு எவ்வளவு, அண்ணனுக்கு எவ்வளவு, தம்பிக்கு எவ்வளவு, தங்கச்சிக்கு எவ்வளவு, அம்மாவுக்கு எவ்வளவு, அப்பாவுக்கு எவ்வளவு, தாத்தாவுக்கு எவ்வளவு, எல்லாத்துக்குமே என்ன வந்துடும் குர்ஆன்ல வரும். அது வராதுக்கு டெம்பரரியா இருக்கும்போது அல்லாஹ் என்ன சொல்றான், முதல்ல பெற்றோருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் முறைப்படி அவர் வசியத்து செய்தல் வேண்டும். அல்லாஹ் சொல்றான், பெற்றோருக்கு நெருங்கிய உறவினர்களுக்கு, அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு, நெருங்கிய உறவினர் மனைவிக்கு எவ்வளோ, பையனுக்கு எவ்வளோ, பொண்ணுக்கு எவ்வளோ, இதெல்லாம் நீங்களே சாவர மாதிரி சொல்லிருங்க. நீங்க சொல்லிட்டீங்கன்னா அடிச்சுக்க மாட்டாங்க, அவங்களே பிரிச்சாங்கன்னா அடிச்சுக்குவாங்க. அதனால சாகும் போது கரெக்டா நீங்க சொல்லிட்டு போயிருங்க. இது அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் இப்படி நாம சொல்ல வேண்டிய தேவை இல்ல, சொன்னாலும் செல்லாது, அல்லாஹ்வுடைய வாக்கு தான் ஃபைனல். புரியுதா? இதுல ஆனா ஒரு விஷயம் இருக்கு, இந்த வசியத்து ஒரு போர்ஷன் இன்னும் ஆன்ல தான் இருக்கு. இப்ப ஃபேமிலி இல்லாதவன் இருப்பான், தம்பி வேற யாராவது நம்ம சொந்தக்காரத்துல யாராவது ஒரு ஃபேமிலி அனாதையா இருக்கும், அந்த குழந்தைகள் நம்ம பராமரிப்பில் இருப்பாங்க. இப்ப நாம இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு கரெக்டா பார்த்துட்டு இருப்போம். இப்ப நம்ம செத்துட்டா நம்ம பையன் பார்ப்பான், அந்த குழந்தைக்கு பார்க்க மாட்டான. குர்ஆன்ல வசியத்து, ஆனா எல்லா வீட்லயும் இந்த சிச்சுவேஷன் வருமா, ரேர் கேஸ்ல தான், ஏதோ ஒரு வீட்டுல தான் இப்படி வரும். அப்ப ஏதோ ஒரு கேஸ்ல வர்றதை எடுத்து வச்சோம்னா அப்புறம் பர்மனண்டா எல்லாருக்குமே அந்த வீட்டுல அந்த குழந்தைங்களுக்கு போகும். அப்ப அதனால என்ன பண்ணிட்டான், அல்லாஹ் அதை ஆப்ஷன்ல வச்சிட்டான். வசியத்துங்கிற ஒரு போர்ஷன் ஓப்பன்ல இருக்கு. வசியத்துனா என்ன, கடைசியா சொல்றது, சாவும் போது சொல்லிட்டு சாவுறது. வசியத்துனா என்ன புரியுதா, சாவும் போது சொல்லிட்டு சாவுறது, இதுதான் வசியத்து. இப்ப இந்த வசியத்துடைய, இப்போ என்கிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோ, இப்ப நான் இன்னைக்கு சாகும் போது நானும் என்ன பண்ண முடியும், சொல்லிட்டு சாகலாம். இவ்வளவு காசு எடுத்து இது இதுக்கு பண்ணுங்கன்ட்டு எவ்வளவு சொல்லலாம், 33%, 33 ரூபாய்க்கு மேல சொல்லக்கூடாது. 66 ரூபாய் அல்லாஹ் சொல்ற சட்டப்படி பிரிச்சுக்கோன்னு சொல்லி நான் விட்டுறணும். மீதி 33% இருக்குல்ல, அந்த 33%ல நானா அல்லாஹ் சொல்லாத ஆட்களுக்கு கொடுக்கணும். அல்லாஹ் சொல்லாத லிஸ்ட்ல சில பேர் இருப்பான், 25 வருஷமா நம்மகிட்ட வேலை செஞ்சிருப்பான், அவன் பொண்ணு கல்யாணத்துக்கு நம்ம பண்ணலான்னு மைண்ட்ல வச்சிருப்பான், செத்துருவான். அப்ப பையன் என்ன பண்ணுவான், சம்பளம் தான் கொடுப்பான். அவன் காலங்காலமா நினைச்சிருப்பான் முதலாளி நம்மளை எப்படியும் கைவிட மாட்டாருன்ட்டு, கடைசியா போயிடும். குர்ஆன்ல வேலைக்காரனுக்கு இவ்வளவு கொடுக்கணும் இருக்குமா, இருக்காது. அப்ப நமக்கு தெரியும். அப்ப நம்ம சாகும்போது என்ன சொல்லணும், அவனை கூப்பிட்டு, டேய் அவனுக்கு 5 லட்ச ரூபாய் கொடுத்தா, இவனுக்கு இதை பண்ணிடுறான். அதே மாதிரி நல்ல காரியங்கள், பள்ளிவாசல், இது மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருப்போம். அல்லாஹ்வுடைய தீனுக்குன்ட்டு சில விஷயங்கள் நம்ம ஐடியா பண்ணி வச்சிருப்போம். அப்ப அது கொடுக்கணும். அதே மாதிரி கோவம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவான், பையன் என் பேச்சு கேட்கறது இல்ல, பொண்ணு என் பேச்சு கேட்கறது இல்ல, எல்லா காசுக்கும் அவனுக்கு கொடு, இப்படி வந்துரும்ல. இப்படி ஆள் இருக்கான், சாவறதுக்கு முன்னாடி பையன் வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவான், அம்மா பையன் பொண்ணு வெளியே துரத்திடுவான். இதுக்கு என்ன பண்ணுவான், ஃபுல் காசு எடுத்து பள்ளிவாசல் கொடுத்துருவான், ஃபுல் காசு எடுத்து வேலைக்காரனை கொடுத்துருவான். இப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டான், அந்த 66% நீ டிஸ்டர்பே பண்ண முடியாது, நீ நினைச்சாலும் அதை டச் பண்ண முடியாது. ஆனா அது அந்த 33%க்குள்ள நீ இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த அடிப்படையில் இந்த வசியத்துடைய இந்த ஆப்ஷன் இன்னும் இருக்கு. இதுல அல்லாஹ் என்ன சொல்றான், வசியத்து பண்ணிட்டீங்க, பண்ணும்போது அல்லாஹ் சொல்றான், பின்னர் அதனை மாற்றி விட்டால். அல்லாஹ் பாரு எவ்வளவு புத்தி, அல்லாஹ்வுடைய அந்த இதுதான் அல்லாஹ்வுடைய வேதம்ங்கிறது பார்க்கணும். வசியத்தை பத்தி மொட்டையா பேசல, அடுத்து எல்லாம் அங்க பிரச்சனை வர்றது வாய்ப்பு இருக்கு. போற வழி நானும் இன்னொருத்தனும் கோயம்புத்தூர் போறான், போகும்போது நானும் அவன் மட்டும் தான் இருந்தோம். வரும்போது அங்க ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சு, செத்தான். கடைசியா நான் சொல்லிட்டேன் இப்படி பண்ணிட்டு. இப்ப நான் சொன்னதெல்லாம் யாருக்கு தெரியும், அவனுக்கு தான் தெரியும். அவன் என்ன வந்தவன எனக்கு 5 லட்ச ரூபாய் கொடுக்க சொன்னாரு. இப்ப என்னாச்சு, இதுல இந்த சட்டத்துல இங்க ஒரு ஓட்டை வந்துருச்சா, புரியுதா? எந்த சட்டம் யாரு போட்டாலும் மனிதர்கள் விஷயத்துல ஒரு ஓட்டை வரும். அப்ப அந்த ஓட்டையும் சேர்த்து எல்லாம் அடைக்கிறான். என்ன சொல்றான், அது கேட்டு யாரேனும் அந்த வசியத்தை கேட்டு பின்னர் அதனை மாற்றிவிட்டால் அதன் பாவம் அவ்வாறு மாற்றியவர்களை சாகும். அப்ப கேட்கிறவன் என்ன நினைப்பான், நீ கொடுக்க சொல்றியா, அப்ப அவன் சொல்றான், கூட போனவன் சொல்றான் 5 லட்ச ரூபாய் கொடுக்க சொன்னாருன்ட்டு. சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவான், டப்பாய் இந்த அநாத குழந்தை இருக்கு, அதை விட்டு போட்டு இந்த நாய்க்கு 5 லட்ச ரூபாய் தூக்கி கொடுக்குறானே, அது நினைப்பான்ல. போகும்போது இந்த ஜனாதாவை திட்டுவான். அப்ப அதெல்லாம் என்ன சொல்றான், அந்த திட்டி இந்த நாய்க்கு விழுவும், இவனுக்கு விழுவாது. எந்த ஆங்கிள் எல்லாம் யோசிக்கிறேன், புரியுது? இதெல்லாம் நம்மளால யோசிக்க முடியுமா இத்தனை ஆங்கிள்? அல்லாஹ் எப்படி யோசிக்கிறான் பாரு. சொல்லிட்டு எல்லாம் சொல்றான், நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுபவனாகவும் அறிவனாகவும். அவன் என்ன பேசுறான்னு என்ன தெரியும் நீ நினைச்சிடாதீங்க, அவன் காதுல சொன்னான்ல அது நான் கேட்டேன், அதனால கவனமா இருங்க, அறிவனாக இருக்கான். ஆயினும் வசியத் செய்தவர் தெரிந்தோ தெரியாமலோ அநீதி இழைத்து விட்டார் என்று எவரேனும் அஞ்சி சம்பந்தப்பட்டவர் மத்தியில் இந்த விவகாரத்தை ஒழுங்குபடுத்தி விட்டால் அது அவர் மீது குற்றமாகாது. நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனும் கருணை புரிபவனுமாக இருக்கிறான். வசியத்தை செய்யும் போது ஒருத்தன் அநியாயம் பண்றான், டேய்
எல்லா சொத்தும் அந்த கோயிலுக்கு எழுதி வச்சிடறான், எல்லா சொத்தும் அந்த அனாதாசிரமத்துக்கு கொடுத்துறான், என் பொண்ணுக்கு நீ 5 பைசா தரக்கூடாதுங்கிறான். இப்ப அவன்கிட்ட நீ என்ன பண்ணலாம், அட்வைஸ் பண்ணலாம், சாகும்போது ஏன்டா இப்படி போற, சாகுற அளவுக்கு ஆகி போச்சு, இந்த டைம்ல இப்படி நடந்துக்காத, அறிவோட நடந்துக்கோ, கோபத்தை கட்டுப்படுத்து, இப்படி எல்லாம் இருக்காத, போகும்போது நீ அல்லாட்ட போய் அப்ப அவனுக்கு என்ன பண்ணலாம், அட்வைஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா வந்து கூட அது என்ன பண்ணலாம், சம்பந்தப்பட்டவங்க மத்தியில உட்காந்து இப்படி ஒரு பண்ணியிருக்கிறாரு, இது எனக்கு அநியாயமா தெரியுது, ஆனா உங்க அப்பா இதுதான் சொல்லியிருக்கிறாரு, இப்ப நீங்க என்ன பண்ணலாம், நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த, ஏன்னா அந்த பாவம் இவருக்கு போய் இவன் சொன்ன மாதிரி பங்கீடு போட்டா என்ன ஆயிரும், அது அதோட பெரிய பாவம் ஆயிரும். நம்ம கேட்கறது என்ன, அதனாலதான் எப்பயுமே ஒருத்தன் அநியாயம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டானா அவனுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது. அவர் முடிவு பண்ணிட்டாரு இனிமே அவர் வீட்டுல முடிக்கவே மாட்டேன்னு என்ன பண்ணணும், அவன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும். எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு, அவன் தம்பி முஞ்சில முடிக்கூடாதுட்டாரு அப்படின்னு என்ன வரும், அந்த ஃபேமிலி வந்து இன்னும் நல்லா அறுத்து விடுறது, அந்த வேலையை வந்து பண்ணக்கூடாது. அதனாலதான் எப்பயுமே பாவம் செய்யும் போது என்ன பண்ணக்கூடாது, அந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த அடிப்படையில இந்த சட்டங்களை புரிஞ்சு இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேல்யூபிள் சட்டம், இதெல்லாம் கிண்டலும் பண்ணுவாங்க யாரு இதுல. உதாரணத்துக்கு சொத்துரிமை வரும்போது தாத்தா பாட்டிக்கு வந்து குரான்ல வந்து சட்டம் இது இல்ல, சொத்து இல்ல. அதே மாதிரி பேரனுக்கு வந்து சொத்து இல்ல. அப்ப இந்த நாத்தியர்கள் இவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன நியாயமான இஸ்லாமுங்கிறீங்க. இப்ப பேரனுக்கு உதாரணத்துக்கு 2 பையன் ஒரு அப்பாவுக்கு, ஒரு பையனுடைய குழந்தை, ஒரு பையனுக்கு 2 குழந்தை, பையன் செத்து போயிட்டான். இப்ப அந்த குழந்தைகளுக்கு சொத்து கொடுக்க முடியாது, லீகலா கொடுக்க முடியாது. இப்ப இந்த வசியத் ஆப்ஷன் இருந்ததுன்னா 33% கொடுக்கலாம்ல, புரியுதா. யாருக்கு பையன் இருக்கு, அதாவது இருக்கிறவனுக்கு சொத்துரிமை இருக்கு. எப்படி பாரு, 2 பையன், புரியுதா இல்லையா, ஒரு தாத்தா, அவருக்கு 2 மகன்கள், அவங்க அந்த 2 மகன்களுக்கும் 2 குழந்தைங்க. இந்த ஒரு மகன் செத்து போயிட்டான். இப்ப இங்க வந்து என்னாச்சு, தாத்தா கிட்ட இருந்து பேரன் தான் இருக்காங்க, பையன் அப்பா இல்ல, இவனுக்கு அப்பா இருக்காங்க. யார், இந்த 2 குழந்தை, சின்ன குழந்தைங்களுக்கு அந்த ஒரு அப்பா இருக்காரு தாத்தாவுக்கு கீழே. அப்ப இந்த தாத்தா செத்த சொத்து இந்த பையனுக்கு வந்துடும், பெரிய அப்பாவுக்கு வந்துடும். வந்துருச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு போயிருமா, அப்ப இங்க லிங்க் கட் ஆயிருச்சுல, அப்ப இங்க லிங்க் கட் ஆகும் போது சொத்துரிமை இல்லாம போயிரும்ல. இது இஸ்லாத்துல இப்படி ஒரு மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கிற. தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு போகாது, டைரக்டா கனெக்ஷன் கிடையாது இல்ல. அப்போ இங்க ஒரு இஸ்லாத்துல வந்து ஒரு எரர் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அந்த எரர் வந்து எரர் கிடையாது. ஏன்னா இந்த ஆப்ஷன் ஓபன்ல இருக்குல்ல, 33% எந்த உரிமை இல்லாதவர்களுக்கு தூக்கி கொடுக்கலான்ட்டு. அப்ப அந்த அடிப்படையில உங்களுக்கு டைரக்டா கொடுக்கலாம். தாத்தா சாகும் போது சொல்லிட்டு கொடுக்கலாம், இந்த குழந்தைங்களுக்கு இவ்வளவு போகணும், ஏன் இந்த பையனுக்கு எவ்வளவு குரான்ல இருந்து வருதோ சட்டப்படி அதை விட எக்ஸ்ட்ரா இங்க போகணும், அதை கூட பண்ண முடியும். புரியுதா. அதான் சொல்றது, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுல எல்லாருமே கவனத்துல வச்சிருப்போம். ஆனா இது ரெகுலர் சட்டமாக்குனா ரொம்ப ரேர் தானே. அப்பா இருக்கும்போது பையன் சாப்பிடுறது ரேர் தானே. அப்பா இருக்கும்போது எல்லா ஃபேமிலியும் என் பையன் செத்து போயிட்டான்னு 4 பேர் உட்காந்துட்டு இருக்கானா, 1000த்துல அந்த 1,00,000த்துல ஒரு ஃபேமிலி தான் ஒரு பையன் சாவான். அந்த பையனுக்கு 2 குழந்தைங்க இருக்கும். அது ரொம்ப ரேர் கேஸ். அதை டெய்லி போட்டா ஒவ்வொரு ஃபேமிலிக்கு போட்டா என்ன ஆகும். அப்ப அல்லாஹ் ஒரு சட்டம் நமக்கு சொன்னாலும் அதுல மீனிங் இருக்கும், ஒண்ணு வேணான்னு அல்லாஹ் விட்டாலும் அதுல மீனிங் இருக்கும். எந்த ஆங்கிள் எடுத்து பார்த்தாலும் நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கும். இதை கரெக்டா புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் போதும். இன்ஷா அல்லாஹ் நாளை இருந்து பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.